தற்குறிகளின் தலைமையகமாகிறது தாவேக. அதில் இருக்கிற அத்தனையும் கடைஞ்செடுத்த கிறுக்குகள் தான். கடைஞ்செடுத்த தற்குறி, கூமுட்ட தற்குறி, வெண்ண தற்குறி, மொன்ன தற்குறி, வெந்த தற்குறி, வேகாத தற்குறின்னு அத்தனையும் ஒன்றுக்கொன்று விட்டுக்காத கிறுக்குகள் தான். அதுலேயும் ஆண் அணில்கள் பேசுகிற அரசியலை விட பெண் அணில்கள் பேசுகிற அரசியல்ங்கிறது பேரானந்தத்தின் உச்சம். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்கிற ரகம்தான். இப்படிப்பட்ட தற்குறி கூட்டத்தோட தற்காலிக தலைவி தான் இந்த வள்ளி கும்மி சங்கீதா. இந்த அம்மா விஜய்க்கு ஆதரவா விட்ட வார்த்தையை வச்சு ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் இந்த அம்மாவை கும்முன்னு கும்மிட்டாங்க. நம்ம பங்குக்கு ஒரு 4 கும்மை இந்த அம்மாவை கும்முவோம்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்டாடே இந்த அம்மா எல்லாம் ஒரு ஆளுன்னு இதுக்கு பதில் சொல்ல வந்துட்டியா? நீ துபாயில இருந்த இருப்புக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உன் அறிவுக்கும் திறமைக்கும் இந்த அம்மா எல்லாம் ஒரு ஆளுன்னு அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவியா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேக்குது. ஆனா இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்குது. அதாவது இந்த அம்மா தனியால் கிடையாது, ஒட்டுமொத்த தாவேகா தற்குறிகளின் ஒரு சோற்று பதம் தான் இந்த வள்ளி கும்மி சங்கீதா. வர்ச்சுவல் வாரியர்ஸோட உண்மையான யோகிதை என்னங்கிறதுக்கு இந்த அம்மா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இந்த அம்மாவை விட்டு வெளுத்தோம்னா அது தனிப்பட்ட முறையில் இந்த அம்மாவை விட்டு வெளுத்ததா வராது, ஒட்டுமொத்த அணில் கும்பலையே போட்டு புரட்டினதாக தான் வரும். ஸோ இந்த அம்மாவை வெளுக்கிறதுங்கிறது நம்மளோட தகுதிக்கும் திறமைக்கும் இழுக்கானது இல்லைங்கிறேன். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். அடிப்படையில் இந்த அம்மா ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி விரும்பி, அதாவது வள்ளி கும்மியை வச்சு ஒரு மாதிரி சோசியல் மீடியாக்கள்ல பப்ளிசிட்டி தேட முயற்சி பண்ணிச்சு. இன்ஃபேக்ட் அது ஒரு மாதிரி சக்சஸும் ஆச்சுன்னு வைங்க. அதாவது இந்த அம்மாவோட அதிர்ஷ்டமோ இல்லை வள்ளி கும்மியோட துரதிர்ஷ்டமோன்னு தெரியல, இந்த அம்மா ஆடின வள்ளி கும்மி அந்த பக்கம் செமத்தியான ட்ரோல் கண்டென்ட்டா மாற ஓவர் நைட்ல இந்த அம்மா சோசியல் மீடியாவில் சூப்பர் ஸ்டாரா மாறிடுச்சு. அப்புறம் அந்த பப்ளிசிட்டி பத்தாதுன்னு என்னை வச்சு சோசியல் மீடியாவில் எப்படி ஓட்டுறாங்க தெரியுமா? நான் ஆடுற வள்ளி கும்பியும் என் ஜாதியையும் கனெக்ட் பண்ணி கண்ட மேனிக்கு பேசுறாங்க. இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையான்னு நீயா நானாவில் உட்காந்து ஒப்பாரி வச்சு அதுல இருந்து ஒரு மாதிரி மைலேஜ் தேத்த முயற்சி பண்ணிச்சு. கட்டம் கடைசியா அணில்கிட்ட சரண்டர் ஆயிருக்குது. அணிலை பத்தி புகழ்ந்து பேசணும், அதாவது அணிலுக்கு ஆதரவா பேசணும். அதே நேரம் அந்த பேச்சு செமத்தியான ட்ரோல் கண்டென்ட்டா இருக்கணும். பேச்சு கேவலமா இருக்கணும், அது அணிலுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்படி பேசணும்னா இமீடியட்டா சோசியல் மீடியா சூப்பர் ஸ்டாரா மாறிடலாம்னு இந்த அம்மா ஒரு கணக்கை போட்டு சமீபத்தில் அணிலுக்கு ஆதரவா ஒரு பேட்டி கொடுக்க இன்னைக்கு தேதிக்கு இந்த அம்மா தான் தாவேகா தற்குறிகளுக்கு தலைவே. நான் அணில்னா பாருங்கண்ணா, நீங்க சொல்ற வர்ச்சுவல் வாரியரு எந்த லெவல்ல போயிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. அதாவது அணிலுக்கு ஆதரவாகவும் பேசணும், அதே நேரத்தில் அது மகா கேனத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் இருக்கணும். அப்படி இருந்தா இமீடியட்டா நாம சோசியல் மீடியா சூப்பர் ஸ்டாரா மாறிடலாம்னு ஏகப்பட்ட வர்ச்சுவல் வாரியர்ஸ் இப்படி இறங்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வேட்டு வைக்க போறது வேற யாரும் கிடையாது, உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். நீங்க அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா பல கிறுக்குகள் உங்களை யூஸ் பண்ணி நெகட்டிவ் பப்ளிசிட்டி மூலமா ஃபேமஸ் ஆக முயற்சி பண்ணுது. பார்த்துக்கிங்கன்னா அடிப்படையில் அணில் ஆதரவு வர்ச்சுவல் வாரியர்ஸுக்கெல்லாம் அறிவுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அறிவை வச்சுக்கிட்டே இவங்க பர்பஸ்ஃபுல்லா இப்படி பேசுறாங்களா? உண்மையிலேயே இவங்க கிட்ட இருக்கிறது இவ்வளவுதானா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியை அனாவசியம்னா அணில்னா பார்த்துங்க, அது தேவையே இல்லாதது. இப்படி ஒரு ரூட் இருக்குதுன்னு உங்க ஆளுங்க புடிச்சிட்டாங்க. அது எங்க போய் நிற்கும்லாம் யாருக்கும் தெரியாது. பார்த்து சூதானமா இருந்துங்க. ரைட், இந்த அம்மா வள்ளி கும்மி சங்கீதா சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தது. அதுல அவ்வளவு அறிவுபூர்வமா அணிலுக்கு ஆதரவா பேசி இருந்தது. அதையெல்லாம் அநேகமா நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஏன்னா கடந்த ஒரு வாரமா எதை திறந்தாலும் இந்த அம்மா தான் வந்து நின்னுது. ஸோ அந்த ஆனந்தத்தை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அனுபவிக்காதவங்களுக்காக அந்த வீடியோவை இங்க போடவெல்லாம் முடியாது. ஏன்னா காப்பிரைட் சிக்கல்கள்லாம் இருக்குது. ஒன்றும் வேண்டாம், தாவேகா தற்குறிகளின் தலைவி அப்படின்னு யூடியூப்ல அடிங்க, இந்த அம்மா தான் இமீடியட்டா வந்து நிற்கும். அந்த ஆனந்தம் உங்களுக்கும் கிடைக்கும். அடிப்படையில் இந்த அம்மா நிறைய விஷயங்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தது. முக்கியமா அதுல 2. 1, மாற்றம்னு வர்ற அணிலுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கலாம். எப்படி மாற்றம்னு வர்றவங்களை நீங்க ஏத்துக்கலன்னா அப்புறம் எப்படி மாற்றம் நம்மளை ஏத்துக்கும் அப்படிங்கிற அந்த மேட்ரு 1. 2வதா, நீங்க எல்லாம் எப்படி நாசமா தான் போக போறீங்க, அடுத்த 5 வருஷம் நாய்படாத பாடு படத்தான் போறீங்க. அதனால என்ன, அணிலுக்கு ஒரு ஓட்டை போட்டு அதுக்கப்புறமா போய் நாய்படாத பாடு படுங்க அப்படிங்கிற அந்த கருத்தை. இந்த 2வது கருத்துக்கு அப்புறமா வர்றேன். இதுல கருத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது அணில் மாற்றம் கொடுக்குறேன்னு வர்றாராம், அதனால அவருக்கு நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கணுமா, நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றி காட்டுவாராம். அப்படி வாய்ப்பு கொடுக்கலாம், அவர் எப்படி மாற்றுவாரு அப்படின்னு இந்த அம்மா கேட்குது. இன்ஃபேக்ட் இந்த மாற்றம்னு முறுக்கிக்கிட்டு திரியிற இன்ன பிற அரசியல் கட்சிகள் சொல்ற விஷயமும் இதுதான் வைங்க.
இவர் இதுவரைக்கும் எதை மாட்டி காட்டி இருக்கிறாரு, புடுங்கி நட்டுருக்கிறாருங்கிறதுக்கு இதுல எந்த ஆதாரமும் இல்லாத போது இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதை தாண்டி இதில் இருக்கிற மெயினான மேட்ரு என்னன்னா, இப்போ மாற்றம் கொடுக்க போறோம்னு சொல்றதுல யாரு சீனியரு, அணில ஆமையா? ஆமையன் தானே சீனியரு. அந்த அடிப்படையில் ஆமையனை தானே ஃபர்ஸ்ட் நாமெல்லாம் ஆதரிக்கணும். ஸோ அணில் குஞ்சுகள் அத்தனை பேரும் சேர்ந்து அடுத்த எலெக்ஷன்ல, அதாவது 2026 எலெக்ஷன்ல ஆமையனுக்கு ஓட்டு போட்டு அவரை தமிழ்நாட்டோட அதிபராக்குங்க. அவரு என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வர்றாருன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்த எலெக்ஷன்ல 2031 எலெக்ஷன்ல ஆமை குஞ்சுகள்லாம் ஒன்னா சேர்ந்து அணிலுக்கு ஓட்டு போட்டு அவர் அதிபராக்குவாங்க. அவரு அடுத்த 5 வருஷம் என்ன புடுங்கி நட போறாருங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி 2036ல அணில ஆதரிக்கிறதா ஆமையை ஆதரிக்கிறதான்னு நாமெல்லாம் ஒரு முடிவுக்கு வரலாம். இதுதானே மாற்றம் கொண்டு வர்றோம்னு சொல்ற எவனா இருந்தாலும் அவன் பொச்சை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி போய் நிக்கிறது தான் சரி. அதுதான் சரியான அரசியல் தானே அணில் குஞ்சுகள்லாம் கூவிட்டு திரியுறீங்க. அப்போ அரசியல்ல யாரு சீனியரு? மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்றதுல யாரு சீனியரு? ஆமையன் தானே சீனியரு. ஆமையனை தானே நீங்க எல்லாம் ஆதரிக்கணும். அது அரசியலாகட்டும் இல்ல அதிமுகவுக்கு அடியால் வேலை பார்க்கறதாகட்டும், எல்லா விஷயத்திலையும் அணிலை விட ஆமை தான் சீனியரு. இவரு அதிமுக ஆட்சி அமைவதற்காக நான் அணில் போல் உதவினேன்னு இதய தெய்வத்தின் மனசுல இடம் முடிக்க இவங்க முயற்சி பண்றதுக்கு முன்னாடியே அந்த பக்கம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு இதய தெய்வத்தோட மனசுல இன்னிசை கச்சேரியே நடத்திட்டாப்புல ஆமையன். ஸோ எல்லா வகையிலையும் அது அரசியல் ஆகட்டும் இதய தெய்வத்தின் மனசுல இடம் பிடிக்கிற விஷயமாகட்டும் எல்லா விஷயத்திலையும் ஆமையன் தானே சீனியரு. அதனால அணில் குஞ்சுகள்லாம் ஆமையை அடுத்த எலெக்ஷன்ல ஆதரிங்க. அதுக்கடுத்த எலெக்ஷன்ல ஆமை குஞ்சுகள்லாம் அணில ஆதரிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க அன்றாயிரம் நீங்க தொடாதீங்க, உங்க அன்ற வேற அவங்க தொட மாட்டாங்க. ஜெனியூனான டீலிங்க. ஓகேவா? இதுக்கு ஓகேன்னாதான் மாற்றத்தை பத்தி எல்லாம் பேசணும். இல்லைன்னா செருப்பு பிஞ்சு போயிரும் பாத்துங்க. ரைட், இப்போ அந்த ரெண்டாவது மேட்ருக்கு வர்றேன். அதாவது நம்ம ஆளுகளோட பொது புத்தியில ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா, யாருக்கு ஓட்டு போட்டாலும் நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் வர போறதில்ல, நாம எப்பயும் போல நாய்படாத பாடு பட வேண்டியதுதான். அது புது கட்சி என்ன பழைய கட்சி என்ன, யாரும் எதுவும் செய்ய போறதில்ல, எதுவும் நடக்க போறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ஆளுகளோட மனசுல ஆல்மோஸ்ட் எல்லார் மனசுலயும் இருக்குது இல்லையா. அதுக்கு தாவேகா தற்குறிகள்லாம் பதில ரெடியா வச்சிருக்கிறாங்க. அதாவது எந்த கேள்விக்கும் பயப்பட மாட்டானுங்களாம், எல்லா கேள்விக்கும் பதில ரெடியா வச்சிருக்கிறானுங்களாம். அப்படி ஒரு மோட்ல தானே அணில் குஞ்சுகள்லாம் சுத்திக்கிட்டு தெரியுதுங்க. அப்படித்தான் இந்த அம்மா சங்கீதா இதுக்கு ஒரு முரட்டுத்தனமான பதில சொல்லி இருந்தது. சரி, நம்ம வாழ்க்கையில எந்த மாற்றமும் வரப்போறதில்ல, நாம எப்பயும் போல நாயப்படாத பாட படத்தான் போறோம். ரைட்டு, அணிலுக்கு ஒரு ஓட்டை போட்டுட்டு அடுத்த 5 வருஷம் நீங்க உங்க இஷ்ட கூந்தல் போல நாயப்படாத பாடு படுங்க. யார் வேண்டாங்கிறது? ஒருவேளை உங்க வாழ்க்கை மாறிடுச்சுன்னா, அணில் ஒருவேளை உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வந்துட்டாருன்னா அதை நீங்க மிஸ் பண்ண மாதிரி ஆயிரும்ல. ஸோ அதுக்காகவாவது அணிலுக்கு ஓட்டை போடுங்க அப்படின்னு இந்த அம்மா ஒரு மாதிரி பெரட்டி இருந்ததுன்னு வைங்க. நான் அணில்னா நோட் பண்ணுங்கன்னா, நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு வேட்டு வைக்க போறது வேற யாரும் கிடையாது, உங்களோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அப்புறம் இப்படி கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி நீங்க நாசமா போகத்தான் போறீங்க. அணிலுக்கு ஒரு ஓட்டை போட்டு நாசமா போங்க அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தா கஷ்டம், நெம்ப கஷ்டமாயிரும். 4% 3% நக்கிட்டு போயிடும் பார்த்துங்க. ஏன்னா அந்த பக்கம் ஆமை 15 வருஷமா வேற லெவல்ல கூவிட்டு கிடக்குறாரு. ஒரு ஓட்டை போட்டுட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு இழுத்து போத்தி படுங்க. நாட்டை 4 நாள்ல நான் எப்படி மாத்தி காட்டுறேன்னு பாருங்க. 6 மாசம் தான், அதிகபட்சம் 6 மாசம் தான். ஒண்ணு நீங்க அம்பானி ஆயிருவீங்க, இல்லைன்னா அதானி ஆயிருவீங்க அப்படின்னு கூவிட்டு கிடக்குற ஆமையனைய இந்த மக்கள் சீன்றது இல்ல. எப்படியும் நாசமா தான் போறீங்க, எங்களுக்கு ஒரு ஓட்டை போட்டு நாசமா போங்க அப்படிலாம் பேசினா எவன் சீண்டு வாங்குறேன்? கஷ்டம்னா அணில்னா நெம்ப கஷ்டம்ங்கிறேன். மற்றபடி நாங்கெல்லாம் மாற்றத்திற்கான ஆட்கள், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அப்படியே புடுங்கி நட்டுருவோம், அறுத்து தள்ளிடுவோம்னு சொல்ற இந்த அணில் ஆமை வகையராக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் என்ன அப்படின்னு அந்த பக்கம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதுக்குண்டான பிராக்டிக்கலான பதில் என்னன்னா, இவங்கெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்களா எரியிறாங்களான்னு யாருக்கு தெரியும்னு நான் கேட்கிறேன். இவங்க இதுக்கு முன்னாடி யாரோட வாழ்க்கையை மாத்தி காட்டியிருக்கிறாங்க? பிராக்டிக்கலா இவங்க அறுத்தது தான் என்ன, புடுங்கினது தான் என்ன? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லாம் சிரமங்கள் இருக்குதா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் சிரமங்கள் இருக்குதுதான். இப்ப நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஆட்சி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச ஆட்சி ஆகட்டும், எல்லாத்துலயும் நமக்கு சின்ன சின்ன சிரமங்கள்லாம் இருக்கதான் செய்யுது, இருந்துகிட்டு தான் இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, உலகம் முழுக்கவே மனுஷன் சிரமத்துக்கு இடையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இது ஒரு பிராக்டிக்கலான உண்மை. ஆனா சிரமத்துக்கும் சித்திரவதைக்கும் வித்தியாசம் இருக்குது. அணில் ஆமைகள் கையில அதிகாரத்தை கொடுத்தா நம்ம வாழ்க்கை இந்த சிரமத்தை தாண்டி சித்திரவதைங்கிற அந்த நிலைமைக்கு போயிடாதுங்கிறதுக்கு அணில் குஞ்சுகள்கிட்டயோ ஆமை குஞ்சுகள்கிட்டயோ என்ன
ஆதாரம் இருக்குது, என்ன இருக்குதுங்கிறது தான் இதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியே. அது மட்டும் இல்லாம அது திமுக அதிமுக காரன்னா அவன் மொல்ல மாதிரி திருட்டு போய, அதுவே அந்த பக்கம் நாத்தாக்கா தாவேக்கால போய் அவனா சேர்ந்துட்டானா ஓவர் நைட்ல மனித புனிதரா மாறிடுவானா, மனிதர்கள் மாணிக்கமா மாறிடுவானான்னு நான் கேட்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா கட்சியிலும் எல்லாரும் தான் இருப்பாங்க. எல்லாரும் வாய்ப்பு கிடைச்சா திருடத்தான் செய்வாங்க, 4 காசு சம்பாதிக்க முயற்சி பண்ணத்தான் செய்வாங்க. அதையெல்லாம் நம்ம ஊர்ல தவிர்க்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த அணில் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன மனித புனிதர்களா மகாத்மாக்களா? எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வித்த குரூப் தான். அதுவும் யாருகிட்ட விஜய் மேல யாரு பேரன்பு கொண்டு பேராதரவு கொடுத்து விஜயை கொண்டாடுறாங்களோ அவங்க கிட்டே 100 ரூபா டிக்கெட் 1000 2000 வித்து அவங்களையே கொள்ளையடிச்ச குரூப் தான் இந்த அணில் குஞ்சுகள்லாம். இவங்க அப்படியே புனிதமான அரசியலை புடுங்கி நட போறாங்களாக்கா? ஏன்டா அணில் குஞ்சுகளா இப்படி எல்லாமாடா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? என்னத்தரா சொல்றதே? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியே இப்படி 100 ரூபா டிக்கெட் 1000 2000 வித்து உங்க ஆளுகெல்லாம் காசு பார்க்குறாங்களா? இந்த மாதிரி நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அரிசி பருப்பு எல்லாம் 5 மடங்கு 10 மடங்கு ரேட்டுக்கு பதுக்கி வச்சுக்கிட்டு விற்க மாட்டாங்கன்றதுக்கெல்லாம் என்ன உத்தரவாதம்னு கேட்கிறேன். ஏன்னா இந்த பிளாக்ல டிக்கெட் விற்கிற வேலையெல்லாம் இன்னைக்கு நான் நடக்குது. 25-30 வருஷமா அணில வச்சு அவங்க எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களை வச்சு அந்த பக்கம் அணில 3 மடங்கு 4 மடங்கு ரேட்டுக்கு டிக்கெட் வித்து சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அணிலோட சொத்துக்கள்ல பெரும் பகுதி அப்படி இப்படி வந்ததுதான். சோ அரிசி பருப்பு விஷயத்திலையும் இவங்க எல்லாம் இந்த அயோக்கியத்தனத்தை பண்ண மாட்டாங்கன்றதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்கிறேன். அதனாலதான் திரும்பவும் சொல்றேன், நாங்க ஒரு மாதிரி சிரமத்தோட வாழ்ந்துக்கிறோம். சித்திரவதைக்கெல்லாம் தயார் கிடையாது. அணில தியேட்டர்ல பார்த்து ஆர்கசம் அடைஞ்சிங்கல்ல, இப்போ வெளியில பார்த்து ஆர்கசம் அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அப்படியே ஆர்கசம் அடைஞ்சிட்டு அத்தோட ஓடி போயிடணும். அதை விட்டுவிட்டு ஆட்சி அதிகாரம்னாலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எந்த எல்லைக்கும் போவோம். அணில அட்ரஸ் இல்லாத அனாமத்தை ஆக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.